பசியுற்றோர்க்கும் பிணியாளிகட்கும் பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு விட்டு சென்றிருக்கிற கட்டளையை நிறைவேற்றுவதற்கே நாம் இந்த பூமியிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கிற நல்ல பணியிலே கரம் கோர்ப்போம். கொரிந்து சபைக்கு எழுதின 2ஆம் கடிதத்தை தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இடைப்பட்ட நாட்களிலே தபசு காலங்கள் மற்ற ப்ரோக்ராம்ஸ் இருந்ததுனால அதை கண்டினியூஸாக தியானிக்க முடியலை. இன்றைக்கு மீண்டுமாய் துவக்குவோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே மக்கதோனியா திருச்சபை குறித்து முன்னுதாரணமாய் சொல்கிற பவுலடியார் கொரிந்து சபை 1 வருட காலமாக பொருத்தனை செய்த அந்த காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஆயத்தப்பட்டவர்களை ஒழிய கொடுக்கவில்லை. அவர்கள் மீண்டும் கொடுப்பதற்கு மிக அழகாக காரியங்களை ஸ்டெப் வைக்கிறார் பவுலடியார் என்பதை பார்க்கிறோம். தீத்துவை அனுப்பி வைத்து அந்த காணிக்கைகளை சேகரிப்பதற்கு இந்த காணிக்கையானது எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுடைய நலன்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அதனால் காணிக்கை எதற்கு கொடுக்கப்படுகிறது, எதற்கு செலவழிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையிலே நாம் காணிக்கையை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கணக்கு பார்த்துக்கிறாருன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நிச்சயம் பார்ப்பார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாமும் கொடுப்பதை மிக கவனத்தோடு எதற்கு கொடுக்கிறோம், அது எப்படி செலவழிக்கப்படுகிறது என்பதையும் உணர்ந்து கொடுப்போம் என்றால் தவறிழைப்பதற்கு அது வாய்ப்பாக அமையாது. இங்கு பார்த்திங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு காணிக்கை சேகரிப்பதற்காக தீத்துவை கொரிந்து சபைக்கு அனுப்புகிறார். அவங்க 1 வருடத்திற்கு முன்னாலே பொருத்தனை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பொருத்தனையை நிறைவேற்ற முடியாதபடி இருக்கும் பொழுது அவர்களை மீண்டும் ஆயத்தப்படுத்துவதற்கு தீத்துவை அனுப்பி வைக்கிறார். தீத்துவை அனுப்பி வைக்கும் பொழுது அவன் மனம் வந்து அந்த பணியை செய்கிறான் என்பதை பார்க்கிறோம். நமக்கும் அதுதான் இன்றைக்கி மாதிரி. நமக்கு கொடுக்கப்பட்ட சிறிய பொறுப்போ பெரிய பொறுப்போ மனிதர்களை திருப்திப்படுத்த அல்ல, ஆண்டவருக்கு பிரியமாய் மனமும் வந்து கட்டாயத்தின் பேரில் அல்ல, வாலண்டியராக அந்த பணியை செய்யணும் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில் தீத்துவோடு இன்னொரு ஊழியரையும் அனுப்புகிறார் என்பதை பார்க்கிறோம். சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோட கூட அனுப்பியிருக்கிறோம். அப்போ அனுப்பியிருக்கிறோம் என்று ஒரு சகோதரனுக்கு சொல்லியிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் பேர் சொல்லப்படலை. இன்றைக்கு நம்முடைய பணிகளிலும் கூட நம்முடைய பேரோ நம்முடைய காரியங்களோ நம்முடைய செயல்பாடுகளோ முதன்மைப்படுத்தப்படக்கூடாது என்பதற்கு இது நல்ல ஒரு உதாரணம். பல நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களிலே இந்த தவறை செய்கிறதை நான் பார்க்கிறேன். அதை கூட திருத்திக் கொள்வதற்கு இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் உணர்த்துகினார். சில நாம் செய்கிற காரியங்களை ஆண்டவர் மட்டும் அறிந்தால் போதும், மற்றவங்க அறியணும் அவசியம் இல்லை என்பதை உணர்த்தப்பட்டேன். இங்கு அந்த ஊழியருடைய மிகச் சிறப்பான ஒரு ஊழியர், அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. மீண்டுமாக 22ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவனும் நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதையும் உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களுடைய கூட அனுப்பியிருக்கிறோம். இன்னொரு ஊழியரையும் அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தீத்துவோடு அனைத்து சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரன் அநேக காரியங்களை ஜாக்கிரதையோடு மிக துல்லியமாய் செய்யக்கூடிய ஒரு சகோதரனையும் அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்கிறார். 2 பேருடைய பேரும் இந்த வேதத்திலே சொல்லப்படவில்லை. வேத
போதகர்கள் பல பேரை சொன்னாலும் காங்கிரீட்டாக சொல்ல முடியாது. அப்போ என்ன இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்முடைய பணி ஆண்டவரை மட்டும் சென்றடைய வேண்டும். நம்மளே நம்முடைய பணிகளை பிரசித்தப்படுத்திட்டோம்னா ஆண்டவருக்கு மகிமை சேர்க்க முடியாது. அதனால் நாம் செய்கிற பணிகளிலே முடிந்த அளவிற்கு நம்முடைய பெயர்கள், நம்முடைய புகழ்ச்சிகள் இடம்பெற்று விடாதபடி ஆண்டவருடைய மகிமை மற்றும் ஆண்டவருடைய மகிமைக்கு மட்டும் அதை செயல்படுத்தணுங்கிறத அழகாய் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஊழியர்களுக்கு ஊழியத்தை செய்கிற சிறிதோ பெரிதோ எந்த ஊழியத்தை செய்தாலும் சரி, ஆண்டவருடைய பணியை செய்யும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் உயர்த்தப்பட வேண்டும். என்னுடைய நாமமோ என்னுடைய பெயரோ புகழ்ச்சி பெறக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்போம். அதன் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.